सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஸ்ரீ சாயி சச்சரித்தம். ஸ்ரீ சாய்பாபாவின் அற்புத வாழ்க்கையும் உபதேசங்களும். காலஞ்சென்ற ஹேமந்த் பந்த் அவர்களால் சாய்பாபாவின் அருளாசிகள் பெற்று இயற்றப்பட்டது. மராட்டிய மூலத்தில் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இது சாய்பாபாவின் வாக்கு. உங்களது பெயரையும் வடிவத்தையும் நீக்கிவிட்டால் உள்ளே உணர்வு நிலை காணப்படும். இந்த உணர்வு நிலை உங்களிடத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் நிலை பெற்றுள்ளது. அது நானே ஆகும். இதை புரிந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் என்னை காண முயலுங்கள். இந்த பயிற்சியின் மூலம் என்னுடன் ஒன்றாகும் நிலையை அடைய முடியும். அத்தியாயம் 16-17 துரித பிரம்ம ஞானம். இவற்றை பற்றி இவ்விரண்டு அத்தியாயங்களும் உரைக்கின்றன. சாய்பாபாவிடமிருந்து துரித பிரம்ம ஞானத்தை பெறுவதற்காக வந்த ஒரு செல்வந்தரின் கதையை பற்றி பார்ப்போம். முன்னுரை. முன் அத்தியாயத்தில் சோல்கரின் சிறிய அளவிலான சமர்ப்பண விரதம் எவ்விதம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கப்பட்டதென விளக்கப்பட்டது. அன்புடனும் பக்தியுடனும் அளிக்கப்படும் எத்தகைய சிறிய பொருளையும் பாராட்டுதல்களுடன் ஏற்றுக்கொள்வார் என்று அக்கதையின் வாயிலாக சாய்பாபா அறிவுறுத்தினார். ஆனால் அதுவே பெருமையுடனும் இருமாப்புடனும் அளிக்கப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார். சாய்பாபா தாமே சச்சித் ஆனந்தத்தால் முழுமையாக நிரம்ப பெற்றிருந்தமையால் வெறும் புற சம்பிரதாயங்களை அவர் பெருமளவு லட்சியம் செய்வதில்லை. அடக்க ஒடுக்கத்துடனும் பணிவான உணர்வுடனும் ஒன்று சமர்ப்பிக்கப்படுமானால் அதை அவர் வரவேற்று பேரார்வத்துடன் மகிழ்ச்சியுடனும் ஏற்றுக்கொள்வார். உண்மையில் சாய்பாபாவை போன்ற சர்க்குருவை காட்டிலும் மிகுதியான தாராளம், தயை முதலான பண்புகள் அமைய பெற்ற வேறொருவர் எவருமே இல்லை. அவரை நினைத்ததை அருளும் சிந்தாமணி ரத்ன கல்லுக்கோ, விருப்பங்களை ஈடேற்றி தரும் தெய்வீக மரமான கற்பக தருவிற்கோ, விருப்பங்களை ஈடேற்றும் தெய்வீக பசு போன்ற காமதேனுவுக்கோ ஒப்பிட முடியாது. ஏனெனில் நாம் விரும்பினவற்றை மட்டுமே அவைகள் அளிக்கின்றன. ஆனால் சத்குருவோ கருதுவதற்கு இயலாத, ஆராய்ந்து அறிவதற்கு இயலாத மெய்ப்பொருளாம் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை நமக்கு கொடுக்கிறார். இப்போது சாய்பாபாவிடம் வந்து தனக்கு பிரம்ம ஞானம் அளிக்க வேண்டும் என்று மன்றாடி வேண்டிக் கொண்ட ஒரு பணக்காரரை சமாளித்து எப்படி அனுப்பி வைத்தார் என்னும் கதையை கேட்போம். தனது வாழ்க்கையில் மிகவும் சுபீட்சத்துடன் விளங்கிய பணக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் ஏராளமான செல்வம், வீடுகள், வயல்கள், நிலங்கள் முதலியவற்றை பெருந்திரளாக குவித்திருந்தார். பல வேலையாட்களும் சார்ந்து வாழ்வோரும் வாய்க்கப்பட்டவராக இருந்தார். பாபாவினது புகழ் அவரது செவிகளை எட்டிய போது அவர் தனது நண்பர் ஒருவரிடம் தனக்கு எவ்விதமான பொருளும் தேவை இருக்கவில்லை என்றும், எனவே அவர் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் பிரம்ம ஞானத்தை அருளும்படி வேண்டப்போவதாகவும், அப்படி அதை அவர் பெற்றால் அது நிச்சயம் தன்னை இன்னும் அதிக மகிழ்ச்சியுடையவராக்கும் என்றும் கூறினார். அவரது நண்பர் பின்வருமாறு உரைத்து அவர் கருத்தை மாற்ற முயன்றார். பிரம்மத்தை அறிவதென்பது அவ்வளவு எளிதல்ல. அதிலும் குறிப்பாக மனைவி, மக்கள், செல்வம் என்னும் கவனங்களிலேயே முழுவதுமாக கவரப்பட்டிருக்கும் பேராசைக்காரருக்கு அது எளிதே அல்ல. ஒரு பைசாவும் தர்மத்திற்காக கொடுக்காத மனிதராகிய உம்முடைய பிரம்மஞான நாட்டத்தை யார் திருப்தி செய்ய இயலும்? இப்படி கூறிய தனது நண்பரின் அறிவுரையை பொருட்படுத்தாது போய் வர குதிரை வண்டியை பேசி அமர்த்தி ஷீரடிக்கு வந்தார். அந்த பணக்காரர் மசூதிக்கு சென்று சாய்பாபாவை பார்த்தார். அவர் பாதங்களில் வீழ்ந்து கூறினார், பாபா, இங்கு வருவோர் அனைவருக்கும் எவ்வித காலதாமதமும் இன்றி தாங்கள் பிரம்மத்தை காண்பிக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டு தொலைவில் உள்ள எனது இடத்தில் இருந்து இங்கு நான் வந்திருக்கிறேன். எனது பிரயாணத்தால் மிகவும் களைப்படைந்துள்ளேன். நான் தங்களிடமிருந்து பிரம்மத்தை பெறுவேன் என்றால் எனது கடின முயற்சிக்கு ஏற்ற ஊதியம், நல்ல பரிசு கிடைத்ததாக ஆகும். பாபா அப்போது கூறியதாவது, ஓ எனது அருமை நண்பனே, ஏங்கி கவலையுறாதே, நான் உடனேயே உனக்கு பிரம்மத்தை காண்பிக்கிறேன். எனது நடைமுறை தொடர்புகள் அனைத்தும் ரொக்கத்திலேதான், கடனில் அல்ல. எனவே பலர் என்னிடம் வந்து செல்வம், தேக ஆரோக்கியம், ஆற்றல்,
புகழ், பதவி, நோய் தீர்த்தல் போன்ற இவ்வுலக பொருட்களையே கேட்கின்றனர். இங்கு வந்து பிரம்மஞானத்தை கேட்பவர் அரிது. இவ்வுலக பொருட்களை கேட்பவர்களுக்கு பஞ்சமே இல்லை. ஆத்மார்த்த விஷயங்களில் ஆர்வமுடைய மனிதர்களை காண்பது மிகவும் அரிது. ஆகையால் உம்மை போன்ற மனிதர்கள் வந்து என்னை பிரம்மஞானம் தர சொல்லி வற்புறுத்தும் போது அத்தருணத்தை யான் பெற்ற அதிர்ஷ்டமும் புனிதமும் வாய்ந்ததாக கருதுகிறேன். எனவே உடனே மகிழ்ச்சியுடன் உனக்கு பிரம்மத்தினையும் சுற்றுச்சூழலையும் அதை அடைவதில் உள்ள சிக்கல்களையும் தெரிவித்து தெளிவிப்பேன் என்றார். இதை சொன்ன பிறகு பாபா அவருக்கு பிரம்மத்தை புலப்படுத்த ஆரம்பித்தார். அவரை அங்கே அமரும்படி செய்து மற்ற உரையாடல்களிலும் விவகாரத்திலும் அவர் ஈடுபடும்படியாக செய்தார். இவ்வாறாக தற்காலிகமாக அவரை தம் வினாவினை மறக்கச் செய்தார். பிறகு ஒரு பையனை கூப்பிட்டு அவனை நந்து மார்வாடியிடம் சென்று 5 ரூபாய் கைமாற்று வாங்கி வரும்படி கூறினார். பையன் சென்று உடனே திரும்பி வந்து இல்லை என்றும் அவர் வீடு பூட்டியிருப்பதாயும் கூறினார். பின்னர் பாபா அவனை மளிகை கடைக்காரர் பாலாவிடம் சென்று அவரிடம் இருந்து குறிப்பிட்ட கைமாற்றை வாங்கி வரும்படி கூறினார். இம்முறையும் பையன் வெற்றி பெறாமல் திரும்பி வந்தான். இந்த பரிசோதனை 2-3 முறை அதே விளைவுடன் நடத்தப்பட்டது. நாம் அனைவரும் அறிந்தவாறு சாய்பாபா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, இயங்கிக் கொண்டிருக்கின்ற அவதாரமாகும். பின்னர் இந்த அற்ப தொகையான 5 ரூபாய் அவருக்கு ஏன் தேவைப்படுகிறது? அதனை கைமாற்றாக பெறுவதற்கு அவர் ஏன் அரிதில் முயல வேண்டும் என்று சிலர் கேட்கக்கூடும். உண்மையில் அவருக்கு இத்தொகை தேவையிருக்கவில்லை. நந்துவும் பாலாவும் அவரவர் இடங்களில் இல்லை என்பதை பாபா நிச்சயமாக முழுமையாக தெரிந்து கொண்டே இருந்தார். இவ்வழிமுறையை பிரம்மத்தினை எய்த விளைகின்றவருக்குரிய ஒரு சோதனையாக மேற்கொண்டார். அப்பெருந்தகை கரன்சி நோட்டுகளின் கற்றை ஒன்றினை தம் பையில் வைத்து இருந்தார். அப்படி அவர் உண்மையிலேயே ஆர்வமுள்ளவராக இருந்திருந்தால் 5 ரூபாயை பெறுவதற்காக பாபா தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கும் அந்த தருணத்தில் அங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டு நிகழ்ந்தவற்றை வெறும் மேலோட்டமான பார்வையாளராக இருந்திருக்க மாட்டார். பாபா தமது மொழிகளை காப்பாற்றுவார் என்றும் கடனை திருப்பி கொடுத்து விடுவார் என்றும் தேவையான பணம் ஒரு அற்ப தொகையை என்றும் அவர் அறிந்தே இருந்தார். எனினும் அவருக்கு ஓர் உறுதியான தீர்மானத்திற்கு வரவோ தொகையை முன்வந்து அளிக்கவோ மனமில்லை. இப்படிப்பட்ட மனிதர் தான் உலகிலேயே மிகப்பெரிய பொருளான பிரம்மஞானத்தை பாபாவிடமிருந்து பெற விரும்பினார். பாபாவிடம் அன்பு பூண்ட வேறெந்த மனிதனும் சும்மா பார்த்து கொண்டிருப்பதற்கு பதிலாக உடனடியாக பாபாவுக்கு 5 ரூபாயை அளித்திருப்பார். இம்மனிதரின் இயல்போ வேறானதாக இருந்தது. அவர் எவ்வித பணமும் கொடுக்கவில்லை, அமைதியாகவும் அமர்ந்திருக்கவில்லை. திரும்பி செல்வதற்கு பதட்டமாக இருந்தமையால் பொறுமை இழக்க தொடங்கினார். பாபாவிடம் மன்றாடி, ஓ பாபா, தயவு செய்து சீக்கிரம் எனக்கு பிரம்மத்தை காண்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். பாபாவும், ஓ எனதருமை நண்பனே, நீ பிரம்மத்தை கண்ணுறும் பொருட்டாகவே இவ்விடத்தில் அமர்ந்து கொண்டு நான் நுணுக்க விவரமாக ஆராய்ந்த வழிமுறைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ளவில்லையா? சுருக்கமாக அவை இவ்வாறானதாகும். பிரம்மத்தினை கண்டுணர்வதற்கு ஒருவன் 5 பொருட்களை கொடுக்க வேண்டும். அதாவது 5 பொருட்களை சமர்ப்பிக்க வேண்டும். அவை யாவன 5 பிராணன்கள், 5 உணர்வுகள், அதே போல மனது, புத்தி, அகங்காரம். பிரம்மஞானம் அல்லது ஆத்மானுபூதி எனும் வழியானது கத்தி முனையில் நடப்பதனை நிகழ்த்த கடினமான ஒன்றாகும் என்று ஆரம்பித்து இப்பொருளினை பற்றி சாய்பாபா நீண்ட போதனை அளித்தார். அதனுடைய கருத்துரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரம்மஞானம் அல்லது ஆத்மானுபூதியை பெறுவதற்கு வேண்டிய முன்னீடான வரையறைகள், அதாவது தகுதிகள். எல்லோரும் தத்தமது வாழ்நாட்களிலேயே பிரம்மத்தை பார்க்கவோ தெளிவாக உணரவோ மாட்டார்கள். அதற்காக சில தகுதிகள் முழுமையுமாக தேவைப்படுகின்றன. முமுக்ஷை அல்லது விடுதலை அடைய செறிந்த விருப்பம், இதுதான் முதல் தகுதி. தான் கட்டுப்பட்டிருப்பதாக நினைத்து தலைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற அந்த லட்சியத்திற்கே ஊக்கத்துடனும் தீர்மானத்துடனும் உழைப்பவன், மற்றதை பற்றியும் கவலையுறாதவன் ஆத்மீக வாழ்க்கைக்கு தகுதியுடையவன் ஆகின்றான். 2வது தகுதி விரக்தி. இவ்வுலக மறு உலக பொருட்களின் மீதுள்ள வெறுப்புணர்ச்சி. இக பரங்களில் தனது செய்கையால் விளையும் பொருட்கள், ஆதாயங்கள், கௌரவங்கள், இவைகளை ஒருவன் வெறுத்தாலன்றி
ஆத்மீக ராஜ்யத்தின் எல்லைக்குள் நுழைய அவனுக்கு உரிமை இல்லை. 3வது தகுதி அந்தர்முக்தா, உன்முக சிந்தனை. கடவுளால் நமது உணர்வுகளை அனைத்தையும் புறத்தே செல்லும் போக்குடையவைகளாய் படைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே மனிதன் எப்போதும் தனக்கு புறத்தே உள்ளவற்றையே நோக்கி அகத்தை பார்க்காதிருக்கிறான். ஆத்மானுபூதியையும் இரவா புகழுடைய பெருவாழ்வையும் விரும்புபவன் தனது கூர்ந்த நோக்கை உன்முகமாக திருப்பி உள்ளிருக்கும் ஆத்மாவை பார்க்க வேண்டும். 4வது தகுதி தீவினைகளை கசடர கழிபடுதல். அதாவது ஒருவன் கொடுந்தன்மைகளிலிருந்து மாறினால் அன்றியும் தவறுகள் செய்வதை நிறுத்தினால் அன்றியும் தன்னைத்தான் ஒருங்கிணைத்து அமைதியுற்றால் அன்றியும் மனம் சார்ந்தமுற்றால் அன்றியும் தத்துவ ஞானத்தின் மூலமாக மட்டும் ஆத்மானுபூதியை எய்துவிட இயலாது. 5வது தகுதி ஒழுங்கான நடத்தை. உண்மையுடைய தவமுடைய உள் தரிசனத்துடன் கூடிய பிரம்மச்சரிய வாழ்க்கையை நடத்தினால் அன்றி ஒருவன் இறை அனுபூதியை எய்த இயலாது. 6வது தகுதி பிரேயஸ் விலக்கி. அதாவது புலனுணர்வு, மகிழ்ச்சி, நலம் பயப்பவை, இவைகளே 6வது தகுதியாகும். பொருட்கள் 2 படித்தரமானவை, அதாவது நன்மையானவைகளும் மனமகிழ்ச்சிக்குரியவையாகியும் முன்னவை ஆன்மீக செயல் தொடர்பை, பின்னவை இகலோக பொருட்களின் செயல் தொடர்புடையவை. தம்மை ஏற்றுக்கொள்ளும்படி இவை 2மே மனிதனை அணுகுகின்றன. ஆலோசித்து அவற்றினுள் ஒன்றை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். விவேகமுள்ளவன் மகிழ்ச்சியை விட நன்மையை தேர்ந்தெடுக்கிறான். விவேகம் இல்லாதவனோ பேராசையாலும் பற்றாலும் மகிழ்ச்சியையே தேர்ந்தெடுக்கிறான். 7வது தகுதி மனத்தையும் மற்ற உணர்வுகளையும் அடக்கி ஆளுதல். உடம்பே தேர், ஆத்மாவே எஜமானர், புத்தியே தேரோட்டி, மனதே கடிவாளம், உணர்வுகளே குதிரைகள், உணர்விற்குரிய பொருட்களே அவர்களின் பாதைகள். எவனொருவன் பற்றுணர்வு மிக்க திறமில்லையோ, எவனுடைய மனம் கட்டுப்பாட்டுடன் தடுக்கப்பட இயலாததோ, எவனுடைய உணர்வுகள் அடக்கியாளப்பட முடியாதவைகளாகவோ, தேரோட்டியின் குறும்பு சூழ்ச்சியுடைய பொல்லாத குதிரையின் செயலை நிகர்த்த அவன் தன் பயண இலக்கை சென்றடையாமல் பிறப்பு இறப்பு என்னும் சூழலுக்கு ஆட்படுகிறான். எவன் ஒருவனுக்கு பற்றுணர்வு திறனும் மனதை அடக்கியாளும் திறனும் உணர்வுகள் கட்டுப்பாட்டிலும் இருக்கின்றனவோ, அவன் சாரதியின் நல்ல குதிரையின் செயலை நிகர்த்த சேரும் இடத்தை அடைகிறான். அதாவது ஆத்மானுபூதி என்ற நிலையை எய்துகிறான். அங்கே அவன் மீண்டும் பிறப்பதில்லை. தனது சாரதியை போன்று பற்றுணர்வு திறமுள்ளவனும் தன் மனதை கடிவாளத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவனும் பிரயாணத்தின் இலக்கான எவற்றினும் மேம்பட்ட எங்கும் நிறை விஷ்ணுவின் வாசஸ்தலத்தை எய்துகிறான். 8ஆம் தகுதி மன தூய்மை. ஒருவன் தனது பணித்துறை கடமைகளை மன நிறைவுடனும் பற்றின்மையுடனும் செய்தால் ஒழிய மனம் தூய்மையாக்கப்படாது. மனம் தூய்மையாக்கப்படாவிட்டால் அவன் ஆத்மானுபூதியை பெற இயலாது. தூய்மையான மனம் ஒன்றினாலேயே விவேகமும் வைராக்கியமும் முளைத்து மேலெழும்பி ஆத்மானுபூதிக்கு இட்டுச் செல்கின்றன. 9வது தகுதி குருவின் இன்றியமையாமை. ஆத்ம ஞானமானது எவரொருவரும் தன்னுடைய சுய முயற்சியால் அடைவோம் என்று ஒரு காலம் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு சூட்சமமாகவும் அறிவு நிலை கடந்ததாகவும் இருக்கிறது. ஆகவே தாமே ஆத்மானுபூதி எய்த பெற்ற மற்றொருவர், அதாவது குருவின் உதவி முழுமையுமாக தீராது வேண்டப்படுகிறது. பெரும் உழைப்பாலும் பாடுகளாலும் பிறர் அளிக்க இயலாதவைகளை அத்தகைய குருவின் உதவியால் எளிதில் ஈட்டலாம். ஏனெனில் அவர் தாமே அப்பாதையில் நடந்திருப்பதால் தன் சீடர்களை ஆன்மீக முன்னேற்றத்தின் ஏணியில் படிப்படியாக எளிதில் அழைத்துச் செல்ல முடியும். 10வது தகுதி இறுதியாக கடவுளின் அனுகிரகம். மிக மிக முக்கியமான பொருளாகும். கடவுள் எவர் மீதாவது மகிழ்ச்சி உருவாராயின் அவருக்கு விவேகம் வைராகியத்தை அளித்து இக வாழ்வினும் பெருங்கடலை தாண்டி பத்திரமாக அவரை அழைத்து செல்கிறார். ஆத்மாவானது வேதங்களை கற்பதனாலோ புத்தியாலோ மிகுதியான புலமையினாலோ பெறப்படுவதென்று. ஆத்மா எவனை தேர்ந்தெடுக்கின்றதோ அவனாலேயே அது பெறப்படுகின்றது. அவனுக்கே அது தனது பண்பை வெளிப்படுத்துகிறது என கடோபனிஷதம் பகர்கின்றது.
இவ்வாறாக விளக்க உரையை முடித்ததும் பாபா அப்பெருந்தகையிடம் திரும்பி, நல்லது ஐயா, உனது பையில் 5 ரூபாய் போன்று 50 மடங்குள்ள உருவில் ரூபாய் 250 பிரம்மம் இருக்கிறது, அதாவது பண தெய்வம் இருக்கிறது. அவற்றை தயவு செய்து வெளியே இடு என்றார். அப்பெருந்தகையும் நோட்டுகளின் கற்றை தமது பையில் இருந்து வெளியே எடுத்தார். அவற்றை அவர் எண்ணிய போது அவரது பெரு வியப்பிற்குரிய வகையில் ஒவ்வொன்றும் 10 ரூபாயான 25 நோட்டுகள் இருப்பதை கண்டார். பாபாவின் எங்கும் நிறை பேரறிவை கண்ணுற்று அவர் மனமுருகி பாபாவின் ஆசீர்வாதங்களுக்காக ஏங்கி அவர் பாதத்தடியில் விழுந்தார். அப்போது பாபா அவரிடம், உனது கட்டு பிரம்மத்தை சுருட்டிக் கொள்க, அதாவது கரன்சி நோட்டுகளை, உன் பேராசையை முழுமையாக விட்டொழித்தாலன்றி மெய்யான பிரம்மத்தை நீ அடைய முடியாது. செல்வம், மக்கள், சுபிட்சம் என்னும் கவனங்களால் முழுமையுமாய் கவரப்பட்டிருக்கும் மனதை உடைய மனிதன் அவைகளுக்கான அவனது பற்றுகளை எல்லாம் விட்டொழித்தாலன்றி எப்படி பிரம்மத்தை அடைய முடியும் என்று எதிர்பார்க்க முடியும்? பற்றெனும் மாய தோற்றம் அல்லது பணத்தாசை என்னும் இருமாப்பு, பொறாமை என்னும் முதலைகள் நிறைந்த துன்பப் பெரு நீர்ச்சுழி ஆகும். ஆசைகளை நீத்தவனுக்கே சுழியை கடத்தல் இயலுவதாம். பேராசையும் பிரம்மமும் எதிரெதிர் துருவங்கள். அவைகள் நிரந்தரமாக ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. எங்கே பேராசை நிலவுகிறதோ அங்கே பிரம்மத்தை பற்றிய எண்ணத்திற்கோ தியானத்திற்கோ இடமே இல்லை. பின்னர் எப்படி ஒரு பேராசைக்காரன் சாந்தத்தையும் பரகதியையும் பெற்றிட முடியும்? பேராசைக்காரனுக்கு அமைதி இல்லை, திருப்தி இல்லை, நிலையுறுத்தும் பாடும் இல்லை. எவ்வளவு பேராசை மனத்தக திருப்பினும் கூட சாதனைகள், அதாவது ஆன்மீக முயற்சிகள் அனைத்தும் பயனற்றவையேயாம். தமது கர்மங்களின் விளைவால் அடையவிருக்கும் பழத்தின் அல்லது பயனின் ஆசைகளில் இருந்து விடுபடாமலும் அவைகளின் மேல் வெறுப்புறாமலும் உள்ள நன்றாக கற்றறிந்தவனுடைய ஞானமும் கூட பயனில்லை. அது அவனுக்கு ஆத்மானுபூதியை பெறுவதில் உதவ இயலாது. அகங்காரம் முழுமையும் நிரம்ப பெற்று புலனுணர்வு பொருட்களையே சதா சிந்தித்துக் கொண்டு இருப்பவனுக்கே குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே. மன தூய்மையே அறவே தேவைப்படுகிறது. அஃதின்றி நமது ஆன்மீக சாதனைகள் யாவும் பயனற்ற வெளித்தோற்றமும் பகட்டு ஆரவாரமுமே என்று பிரிதில்லை. எனவே ஒருவனால் ஜீரணிக்க முடிந்த, கிரகிக்க இயன்றவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்வது நலமாகும். எனது கருவூலம் நிறைந்திருக்கிறது. எவனுக்கும் எவன் விரும்புவதையும் நான் அளிக்க முடியும். ஆனால் நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ளும் தகுதி அவனுக்கு இருக்கிறதா என்பதை நான் கவனிக்க வேண்டும். என்னை கவனத்துடன் கேட்பீர்களானால் நீங்கள் உண்மையிலேயே நன்மை அடைவீர்கள். இம்மசூதியில் அமர்ந்து கொண்டு நான் உண்மையை தவிர வேறு எதையும் பேசவில்லை என்று பாபா கூறினார். ஒரு வீட்டிற்கு விருந்தினர் ஒருவர் அழைக்கப்பட்டிருக்கும் போது வீட்டைச் சேர்ந்தவர்களும் அங்கிருக்க நேரிடும் மற்ற நண்பர்களும் உறவினர்களும் விருந்தாளியுடன் உபசரிக்கப்பட்டு மகிழ்ச்சி எய்துவார்கள். அவ்வாறே மசூதியில் அப்போது இருந்த அனைவரும் பாபாவினால் பணக்கார பெருந்தகைக்கு பரிமாற்றப்பட்ட ஆன்மீக விருந்தில் பங்கு கொண்டனர். பணக்கார பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் பாபாவின் ஆசீர்வாதங்களை பெற்ற பின்னர் மிகவும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் அந்த இடத்தை விட்டு சென்றனர். பாபாவின் சிறப்பான குணாதிசயங்கள். தங்களது வீட்டை தொடர்ந்து காடுகளில், குகைகளில், துறவி மடங்களில் தனிமையில் இருந்து கொண்டு தங்களுக்கே விடுதலை அல்லது பரகதி தேட முயற்சிக்கும் பல முனிவர்கள் உள்ளனர். மற்றவர்களை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. எப்போதும் அந்தராத்மாவிலேயே தம்மை மறந்து மூழ்கி இருப்பார்கள். சாய்பாபா அவ்வகையை சார்ந்தவர் அல்ல. அவருக்கு வீடில்லை, மனைவி இல்லை, மக்கள் இல்லை, செய்கள், அண்மை உறவினர்கள் என்று யாருமே இல்லை. எனினும் அவர் இவ்வுலகத்தில் எல்லோரிடமும் இணைந்து வாழ்ந்தார். 4-5 வீடுகளில் இருந்து தமது உணவை அவர் இறந்து உண்டு எப்போதும் வேப்ப மரத்திலேயே வாழ்ந்தார். உலக விவகாரங்களை நடத்தி கொண்டு மக்களுக்கு உலகில் எப்படி நடக்க பழக வேண்டும் என போதித்தார். கடவுள் காட்சியை பெற்ற பின் மக்களின் சுபிட்சத்துக்காக பாடுபடும் முனிவர்களையோ சாதுக்களையோ காண்பது அரிது. சாய்பாபா இவர்களிலெல்லாம் மிகவும் தலையானவர். எனவே ஹேமந்த் பந்த் பின்வருமாறு கூறுகிறார்: இத்தகைய அசாதாரணமான அறிவெல்லை கடந்த
விலை மதிப்பெற்ற தூய்மையான மாணிக்க கல்லான சாய்பாபா அவதரித்த நாடு ஆசிர்வதிக்கப்பட்டது. குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டது. தூயவர்களாகிய அவரின் பெற்றோர்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 16 மற்றும் 17 நிறைவடைந்தது. இது சாய்பாபாவின் வாக்கு. எவனொருவன் மிகுந்த பக்தியுடன் என்னை அழைக்கிறானோ உடனே அவனிடம் நான் வருகிறேன். அவனுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொடுக்கிறேன்.